இரவு தொழுகை 8 ரக்காத்து ஜமாத்தாக நடத்தும்போது நீட்டி தொலை வைக்கலாமா? 15 முதல் 20 நிமிடம் ஒரு ஒரு ரக்காத்தையும் 15 முதல் 20 வரை நீட்டி தொலை வைக்கலாமா? கூடாது என்று சிலர் சொல்லுகிறார்கள். அவங்க இந்த ஹதீஸை எடுத்து காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறார். என்ன ஹதீஸ் என்றால், அல்லாவின் தூதரை இந்த மனிதர்னா ஒரு இமாமை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. இந்த மனிதர் எங்களுக்கு தொழுகையை நீட்டுவதால் நான் ஃபஜர் தொழுகையின் ஜமாத்திற்கு செல்வதில்லை என்று ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து கூறினார். இதை கேட்டதும் நபி அவர்கள் முன் எப்போதும் அடைந்திராத கோபத்தை அன்றைய தினம் அடைந்தார்கள். வணக்க வழிபாடுகளில் வெறுப்பை ஏற்படுத்துபவர்களும் உங்களில் உள்ளனர். உங்களில் எவரேனும் மக்களுக்கு தொழுகை நடத்தினால் சுருக்கமாக நடத்தட்டும். ஏனெனில் மக்களில் பலவீனர்கள், முதியோர், அலுவல்கள் உள்ளவர்கள் இருக்கின்றனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது புகாரி 702. இந்த ஹதீஸை போட்டு இரவு தொழுகையை 15 நிமிஷம் ஒரு ரக்காத்துக்குன்னு சொல்லுதாங்கன்னு சொன்னால் அது தப்பு. இவங்க இரவு தொழுகை யாரோ நடத்துகிறாங்க போல இருக்குது. ஒரு ரக்காத்துக்கு 15 நிமிஷம் அப்படின்னா 8 ரக்காத்துக்கு என்னாச்சு, ஒரு 15 நிமிஷம்னா 4 ரக்காத்துக்கு 1 ஹவர் ஆயிரும். 8 ரக்காத்துக்கு 2 ஹவர் ஆகி போயிடும். 8 ரக்காத்து தொழுகை 2 மணி நேரம் தொழுகிறாங்க. அது வித்திருத்தெல்லாம் சேர்ந்தால் அது ஒரு 2.5 மணி நேரம் ஒடியாந்துடும். அவ்வளோ நேரத்துக்கு நீட்டி தொழுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதை யாரோ ஆட்சேபிக்கிறாங்களாம். அப்படி செய்யக்கூடாது, அப்படி நீட்டி தொழுகிறதுங்கிறது மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் இமாம் மீது புகார் செய்கிறாரு. நான் ஃபஜர் தொழுகை ரொம்ப தொழுவார்னு யாரும் போக மாட்டாராம், தனியாக தொழுதுருவாராம். ஃபஜர் தொழுகைக்கு போனோம்னா இவர் 1 மணி நேரம் தொழுவார், நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜமாத்துக்கே போகிறது கிடையாதுன்னு சொல்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் கண்டிக்கலை, நீட்டி தொழுவிச்சாரில் அவரை தான் கண்டிக்கிறாங்க. அப்படிங்கிற இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டி இந்த மாதிரி இதை தடுக்கிறாங்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஹதீஸ்லேருந்து ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறேன்னு, தொழுகையை இந்த ஹதீஸில் நிறைய வாசகங்கள் வருது. நீங்கள் சொன்ன ஹதீஸ் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள்லாம் வருது. வேறு ஹதீஸ்லாம் எப்படி வருதுன்னு கேட்டால், அம்மன் நாச ஃபல்லியத்தை ஜவ்வஸ், மனிதர்களுக்கு இமாமத்து செய்யக்கூடியவர் சுருக்கமாக தொழட்டும், தனியாக தொழுதா எவ்வளோ நட்டிக்கிறங்கிறாங்க. மனிதர் இமாமுன்னு நீங்கள் தொழு வைக்கும் பொழுது அத்தனை பேரும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டார்கள். பின்னாடி தொழுகிறவங்க அந்த ஒரே தரத்தில் இருக்க மாட்டார்கள். அப்படியான நிலையில் இருக்கும் பொழுது அதில் தேவை உள்ளவங்க, பலவீனர்கள், முதியவர்கள்லாம் இருப்பார்கள் என்ற காரணத்தினால சுருக்கமாக தொழுங்கன்னு சொன்னதாக 704வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த இரவு தொழுகை நீட்டலாமான்னு கேட்டால் இதை பொதுவான அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா நீட்ட தான் கூடாது. அதே நேரத்தில் நம்ம ரமலானில் நாங்கள் நீண்ட நேரம் இந்த மாதிரி தொழக்கூடிய எண்ணத்தில் நாங்கள் என்ன, இது நம்ம கடமையான தொழுகை கிடையாது, இந்த ஜமாத்தில் சேரணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவங்களா அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இரவு தொழுகையை ஜமாத்தா தொழுகிறது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் அனுமதிச்சு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள காரணத்தினால அனுமதிக்கப்பட்டதானே தவிர கம்பல்சரி அதில் போய் சேரணும்னு ஏதாவது இருக்கான்னா கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு ஊரில் உள்ளவங்க, ஒரு ஜமாத்தில் உள்ளவங்க, நம்ம கொஞ்சம் நீளமாக தொழுவோம், யார் யார் விருப்பம் இருக்க வாங்க, ஒரு ரக்காத்துக்கு 15 நிமிஷம் ஆகும், ஒரு 2 ஹவருக்கு கிட்டத்தில் மொத்தத்தில் வரும், அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம தொழுவோம் என்று முடிவெடுக்கும் பொழுது அதுக்கு உடன்பட்டவர்கள் அதில் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அதை நீட்டுவது தப்பு கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் காரணம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நீங்கள் பாட்டு தொழுவீங்க, அவசர வேலைக்கு போகிறவன் ஒருத்தர் இருப்பான், அவனையும் போட்டு இழுத்துப்பீங்க, நோயாளி இருப்பான், பலவீனம் இருப்பான், அந்த காரணத்துக்கு தான் நீட்டக்கூடாது. நாங்கள் நீட்டக்கூடாதுன்னு சொன்னதற்கு காரணமே என்ன, பின்னாடி தொழுபவர்களில் நோயாளிகள், தேவையுடையவர்கள், ஒரு வேலை வெட்டிக்கு போகிறவன் அப்படிலாம் இருப்பார்கள் என்ற காரணத்தினால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு அறிவுரையை சொன்னார்கள். இந்த 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 ரிசர்ட் இந்த கிரவுண்டு இல்லைன்னு சொன்னால் அதை நீட்டி தொழுகிறது தனியாக தொழுகிற மாதிரி உள்ள கணக்கில் வந்துடும். ஒரு 10 பேர் சேர்றாங்க, நம்ம கொஞ்சம் நிறைய நேரம் தொழுவோமே, ரமலான் தானே, ஒரு 2 மணி நேரம் தொழுவோமேன்னு மசூரா பண்ணி ஆலோசனை பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நேரத்தை நிர்ணயித்து அவங்க ஒரு ஜமாத்தை நடத்துகிறாங்க, நீட்டமாகவே தொழுகிறாங்க. பின்னாடி இருக்கிறலாம் யார், அதுக்கு உடன்பட்டவங்க தான். அது நீளமாக தொழுவதை ஏற்றுக்கொண்டவர்கள், அதை விரும்பக்கூடியவர்கள், அதை ஆதரிக்கக்கூடியவர்கள். நோயாளிகள் இல்லை, வேலை வெட்டி உள்ளவங்க இல்லை, முதுமை உள்ளவர்கள் இல்லை, அவங்களாம் அதில் இந்த லிஸ்ட்டில் சேராமல் போயிடுவாங்க. அவங்க இதில் போகிறோம் தனியாக போய் தொழுது போயிடுவாங்க. அதில் ஷார்ட்டாக நடத்துகிற ஜமாத்து இருந்து அதில் போய் சேர்ந்துக்கிடுவாங்க. அப்போ நீண்ட நேரம் தொழணுன்ட்டு ஒரு கூட்டமாக முடிவெடுத்து அந்த மாதிரி தான் தொழ போகிறோம்னு சொல்லி ஒரு மஷூரா அடிப்படையில் செஞ்சு நீட்டினார்கள்னு சொன்னால் அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நீட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணத்தோடு சொல்கிறாங்க.
சும்மா தடை செய்யலை. ஏன் நீட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு கேட்டால், உங்களை பின்பற்றி தொழக்கூடியவர்களில் வந்து என்ன செய்வாங்க, ஃபைன்ன ஹல்ஃபஹு லைஃபை, பலவீனர் இருப்பார்கள், உள் கபீர, முதியவர்கள் இருப்பார்கள், முதல் ஹாஜத்தி, ஒரு தேவை உடையவர்கள், வேலை வெட்டி உடையவர்கள்லாம் இருப்பார்கள். அவங்கள பாதிக்கிற விதமாக நீங்கள் நீட்டாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இந்த நிலை இல்லைன்னா நீட்டலாம். இந்த நிலை இருந்துச்சுன்னு நீட்டக்கூடாது. பொதுவாக பலரும் வரக்கூடிய இஷா தொழுதோன்னு அப்படி இரவு தொழுகை நீ ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, அதில் பலதரப்பட்டவங்க இருப்பாங்க. ஒரு நிலையில் உள்ளவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்க, இரவு தொழுகைன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க, 8 ரக்காத்து, ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க, அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அப்படி நினச்சி வந்து சேருவாங்க. நீங்கள் பாட்டுக்கு 2.5 மணி நேரம் எழுத்தியல்னா அவங்களுக்கு பின்னடைவாக போயிடும், பாதிப்பாயிரும். அப்போ அது அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோம், இதில் விரும்புகிறோம், கலந்துக்கிறோன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் சேர்வாரையானால் அந்த தொழுகை நீட்டுவதற்கு இதை காட்டி தடை செய்ய முடியாது. இது ஒரு காரணத்தோடு சொல்ல ஒரு தடை.